இந்த வெர்ஷனுக்கு குடுக்குற ஒரு நல்ல ஒரு அட்வைஸா தான் இந்த அட்வைஸ் வந்து இருக்க போது. கிட்டத்தட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்க்கான ஒரு அட்வைஸா தான் இந்த வீடியோ இருக்க போது. மேக்ஸிமம் ஆஃப் த டைம் என்னோட ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தவர, நெறைய பாஸ்ட்ல வந்து ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. பட் அது எல்லாமே சம்திங் வந்து என்னன்னா, ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷனால இருக்கும். சில விஷயங்கள் வந்து ஒரு லவ் அப்படிங்கிறதுனால இருக்கும். கரெக்ட். ஸோ அப்படிங்கும்போது, சம்டைம்ஸ் அவங்க பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, நல்லா ஜாலியா போகும். திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வேற மாரியா மாறும். சம்டைம்ஸ் திடீர்னு வந்து காணாமலே போயிடுவாங்க. தென் நம்ம ரொம்ப அழுதுருப்போம், ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம், ரொம்ப டீப் டவுனா ரொம்ப வந்து போச்சுடா, முடிஞ்சு போச்சுடா லைஃபே அப்படின்னு நெனச்சிருப்போம். திடீர்னு அந்த நேரத்தில வந்து, இல்ல, இல்ல நம்ம திரும்பி பழைய மாரி பேசலாம் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம்னா, மானங்கெட்டத்தனமா திரும்பியும் போய், ஓகே ரைட் வந்து பேசுறாங்கப்பா அப்படின்னு நம்மளும் பேச ஆரம்பிப்போம். தென் இந்த லூப் மாரி திரும்பி திரும்பி இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ப்ராபப்ளி என்னோட நெறைய ரிலேஷன்ஷிப்ல வருவாங்க, பேசுவாங்க, பிரச்சனையாகும். தென் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பேசவே மாட்டாங்க. தனியா வந்து நம்மள தனியா இருக்க விட்டுருவாங்க. நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம், ஃபீல் பண்ணுவோம், அழுவோம். தென் திரும்பி வருவாங்க, பேசுவாங்க, திரும்பி வந்து நல்லா பேசுவாங்க. தென் திரும்பி நம்மள விட்டு போயிடுவாங்க. இப்படி நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் ஏன் நடக்குது தெரியுமா? முதல் விஷயம், அவங்க உங்கள வந்து ஒரு அந்த நேரத்துல, அந்த டைம்க்கு அவங்களுக்கு கம்பெனி குடுக்க யாருமே இல்லங்கிறதுனால, உங்கள அந்த கேப்ப ஃபில் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. தென் அந்த கேப் ஃபில் ஆனதுக்கப்புறம், ஒருவேள அவங்க யார் கூடயாவது சண்ட போட்டு, அவங்க திரும்பி வந்ததுக்கப்புறம், நீங்க அந்த இடத்துல ஒரு வேஸ்ட்டா இருக்கிறனால, திரும்பி உங்ககிட்ட சண்ட போட்டு, இல்ல திரும்பி நீங்க போர் அடிச்சிட்டனால உங்கள விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, நம்ம நம்மள விட அவங்கள அதிகமா கன்சிடர் பண்றனால, அவங்கள அதிகமா லவ் பண்றனால, ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க என்னதான் நம்மள அசிங்கப்படுத்தியிருந்தாலும், கேவலப்படுத்தியிருந்தாலும், திரும்பி திரும்பி நம்ம அவங்க வந்து பேசினா உடனே போய் பேசிர்றோம். இதுக்கெல்லாம் மெயினான காரணம், நம்ம நம்மள நேசிக்காதது மட்டும் தான். யூ சீ செல்ஃப் லவ் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலயே ஒரு பயங்கரமான ஒரு வெப்பன்னு வச்சுக்கோங்க. யார் வந்து என்ன சொன்னாலும், என்ன பண்ணாலும், அது யாராவே இருந்தாலும் நீங்க உங்கள நேசிக்கிற வரைக்கும், நீங்க யாருன்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வரைக்கும், உங்கள யாராலயும் என்ன சொன்னாலும், அத நீங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. அத உங்க மைண்டுக்கு எடுத்துக்கவும் மாட்டீங்க. நெறைய பேர் இன்னைக்கு அவங்க மேல லவ் பண்றதே இல்ல. அவங்கள விட மத்தவங்கள அதிகமா கன்சிடர் பண்றாங்க. யூ சீ அவங்க கிட்ட நெறைய விஷயங்கள், சூப்பரான விஷயங்கள் இருக்கு. ஆனா, அதெல்லாம் விட்டுட்டு, இல்ல, இல்ல இவங்க இருந்தா தான் என்னோட வாழ்க்கையே. இவங்க இல்லன்னா என்னோட வாழ்க்கையே இல்ல. ஆனா, அதே பெர்சன் உங்கள அப்படி கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்னா, பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு நெறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒருத்தவங்கள புடிச்சு போச்சுனாலே, அவங்க நல்லவங்க. அவங்க என்ன பண்ணாலும் கரெக்ட்டா தான் இருக்கும். அப்படிங்கிற ஒரு மென்டல் ஸ்டேட்க்கு நம்ம எல்லாருமே போயிடுறோம். நானுமே பண்ணியிருக்கேன். ப்ராபப்ளி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நெறைய பேருமே இந்த விஷயம் பண்ணியிருப்பீங்க. ஒருத்தவங்கள புடிச்சிருச்சுன்னா, சூப்பர் ஃபைன். அவங்க என்ன பண்ணாலுமே அது கரெக்ட்டு தான். அவங்க தப்பான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா, அந்த தப்பு கண்ணுக்கு தெரியாது. பிகாஸ் எனக்கு அவங்கள புடிச்சிருச்சுல்ல அப்டின்ட்டு. இது வந்து சும்மா உங்க கூட சுத்துறதுக்கு அப்படிப்பட்ட பீப்பிள் மேபி நீங்க அப்படி வேணா வச்சுக்கலாம். பட் லைஃப் லாங் ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்னு நெனைக்கிறீங்க அப்டின்னா, அவங்க நல்லா இருக்காங்கன்னா, அவங்க பண்றது தப்புன்னா, தப்புன்னு சொல்ல கத்துக்கங்க. அவங்கள அவங்க விட்டுட்டு போனா பரவாவே இல் ப சாரி பரவால்ல. அத பத்தி இங்க எந்த விதமான ஒரு ஆட்சேபனையும் நம்ம பண்ணக்கூடாது. ரைட்? அதே மாரி மேபி உங்கள ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டு, திரும்பி வந்து வா, வா நம்ம பழைய மாரி இருக்கலாம்ன்னு சொல்லி சொல்றாங்கன்னா, ப்ராபப்ளி கேர்ல்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருக்குமே நான் தெளிவா சொல்லிக்கிறேன். நீங்க திரும்பி ஒரு வேள அவங்க கிட்ட போய் பேசுனீங்கன்னா, நீங்க ஒரு டஸ்ட்பின் மாரி ஆயிருவீங்க. தேவைங்கிறப்போ ஓப்பன் பண்ணி அந்த குப்பைய கொட்டிப்பாங்க. தேவை முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள தூக்கி வெளிய போட்டு போயிட்டே இருப்பான். ரியாலிட்டி இதான். நெறைய பேர் இன்னைக்கு இப்படிதான் இருக்காங்க. ஸோ தெளிவா புரிஞ்சு நடந்துக்கங்க. ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா, போனவங்க போனவங்க தான். திரும்பி என்னதான் வந்து அவங்க பேட்ச் அப் பண்ணணும்னு நெனச்சாலும், அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராபப்ளி நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க இல்லையா? அதே மாரி இருக்காது. அதே மாரி இருக்கணும்னு அவசியமும் கெடையாது. ஸோ கொஞ்சம் இந்த விஷயத்த திங்க் பண்ணி பாருங்க.